ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இன்றைக்கி கிளாஸில் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸில் 7th ஸ்டாண்டர்ட் விகிதம் மற்றும் விகிதாச்சார டாப்பிக்கில் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸஸ் என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 கிளாஸஸ்லேயுமே என்ன பார்த்தீங்கன்னா நேர்மாறல்லேருந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்கில் 2 மாடல் இருக்குது. ஒன்று என்னது நேர்மாறல், இன்னொன்று எதிர்மாறல். ஓகேவா? நம்ம டாபிக் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி டெட் எக்ஸாமினேஷனில் எந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த விகிதாச்சாரம் மற்றும் விகிதாச்சார டாப்பிக்லேருந்து எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா 3 to 5 கொஷின்ஸ் என்ன கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரெகுலராக என்ன பண்ணணும், நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி 3rd கிளாஸஸாக விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்கில் எதிர்மாறல்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் கிளியராக ரீட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட்டாவை அண்டர்லைன் பண்ணிங்கன்னா 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கிளியராக? ஓகே. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சம் போடலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நாட்களாகவும் ஆட்களாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நாட்கள், அதுக்கப்புறம் என்னது, ஆட்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். 7 நாட்களில் 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூக்குறாங்க. சரியா? அப்போ 42 வேலையாட்கள், அப்போ ஆட்கள் என்ன பண்ணணும், 42 பண்ணணும். அப்போ 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குங்க. அப்போ அந்த நாட்கள் தான் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நாட்கள் நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நேர்மாறலாக எதிர்மாறலாக ஐடென்டிஃபை பண்ணும். நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறத அதுக்கான டிஃப்ரென்ஸாக நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நியூ வாட்சர்ஸ்க்காக மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒன்று கூடுச்சு அப்படின்னா இன்னொன்று கூடுச்சு அப்படின்னா அது என்னது, நேர்மாறல். இல்லை ஒன்று குறையுது இன்னொன்று குறையுது அப்படின்னா அதுவும் நேர்மாறல். அதாவது ஒன்று கூடனா அதுவும் நேர்மாறல், ஒன்று குறைஞ்சி இன்னொன்று குறைஞ்சி அதாவது அதுவும் என்னது, நேர்மாறல். இப்போது ஒன்று கூடுது இன்னொன்று குறையுது அப்படின்னா அது என்னது, எதிர்மாறல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஆட்கள் 60லேருந்து 42 குறையுது. அப்போ ஆட்கள் குறையும் போது நாட்கள் என்ன பண்ணும், கூடும். சரியா? அப்போ இங்கே 7 நாட்கள்லேருந்து அதை விட கூட தான் வரும். சரிங்களா? அப்போ ஒன்று குறையும் போது இன்னொன்று கூடுது இல்லையா? அப்போ இது என்ன மாறல், எதிர்மாறல். எதிர்மாறல் நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 7ஐயும் 16ஐயும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி 7ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை இந்த 42ஆல் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? போடலாமா சம்மு? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 7 × 60 7 × 60 டிவைடட் பை 42 போடும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா 7th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். நீங்கள் டேபிள் தமிழில் சொன்னாலும் சரி, இங்கிலீஷில் சொன்னாலும் சரி. என்ன பண்ணுங்க, நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். என்னென்னா 1 7s are 7, 6 7s are 42, அதாவது ஒரே 7, 6 7 42. ஓகே. இப்போ என்ன இருக்குன்னா, மேலே 60 இருக்குது, கீழே 6 இருக்குது. சரியா? இப்போ 6 டேபிளால் 6வது வாய்ப்பாடால் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, இங்கேயும் 1 6 are 6, இந்த பக்கத்தில் இருக்க 0 அப்படியே சேர்த்துக்கலாம். சரியா? அப்போ மேலே என்ன இருக்குன்னா 1 × 10. அப்போ 1 × 10 10. அப்போ ஆன்சர் என்னது, 10. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஆன்சர் 10. 10ங்கிற ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆன்சர் 10. ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன.
எனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி நம்ம சம் போடலாம். ஓகே, சம் எப்படி போடலாம்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி எழுதுனா இயந்திரம், சரிங்களா, இயந்திரம்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்கள்னு எடுத்துக்கோங்க. சரியா, இயந்திரம் நாட்கள். ஓகே ஓகே ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா படி பாருங்கள், 10 இயந்திரம். ஓகேவா, 10 இயந்திரங்கிறது இடத்துல 10ன்னு போட்டுக்கோங்க. நாட்கள் எத்தனை ஆகுது, 60 நாட்கள் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல 60ன்னு போட்டுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள் 30 இயந்திரங்கள் இடத்துல 30 போட்டுக்கோங்க. எத்தனை நாட்கள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த நாட்கள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்க போகிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள், இயந்திரம் வந்து 10லேருந்து 30 கூடி இருக்குது. சரியா, இயந்திரம் வந்து 10 இயந்திரத்துலேருந்து 30 இயந்திரமாக கூடி இருக்குது. அப்போ இயந்திரம் கூடும்போது நாட்கள் என்ன பண்ணும், குறையும். 60 நாட்கள்லேருந்து அதை விட கம்மியாக தான் ஆகும். சரிங்களா, இப்போ ஒரு 10 ஜேசிபி வேலை செய்கிற இடத்துல 30 ஜேசிபி வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. அப்போது நாட்கள் வந்து என்ன பண்ணும், வேலையை சீக்கிரமாக முடிச்சிடுவாங்களா, அப்போ நாட்கள் வந்து குறையுமா. அப்போ இயந்திரம் கூடும்போது நாட்கள் என்ன பண்ணுது, குறையும். அப்போ இது என்ன மாறல்னா எதிர்மாறல். அப்போ என்ன பண்ணணும், நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணோம். இப்போ எப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் அந்த 10ஐயும் 60, அதாவது 10ஐயும் 60ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து இந்த 30ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அப்போ 10 × 60 டிவைட் பை 30. சரியா, ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இதை வந்து இங்கே பாருங்கள், 30ஐயும் 60 ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 30s are 30, 2 30s are 60. ஓகேவா, இப்போ மேலே வந்து 10 × 2, 10 2s are 20. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 20. 20 ஆன்சரில் செக் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து 20. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர், 20. ஸோ அடுத்த கொஷினை ரீட் பண்ணிடலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 500 கிராம் எடையுள்ள 8 பார்சல்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 பார்சல்களை அவள் அனுப்புகிறாள் என்றால் ஒரு பார்சலின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி நம்ம என்ன பண்ணணும், சம் போடணும். ஓகேவா, இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பார்சல் கிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்சல், ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணலாம், கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து சம்மா போடலாம். சரியா, இப்போ பார்சல் எத்தனை பார்சல், 8 பார்சல் இருக்கு இல்லையா, எத்தனை பார்சல், 8 பார்சல். அப்போ பார்சலுங்கிற இடத்துல 8 போட்டுக்கலாம். அந்த 8 பார்சலின் எடை எவ்வளவு, 500 கிராம் இல்லையா, அப்போ இங்கே கிராமுக்கு நேரம் 500ன்னு எடுத்துக்கலாம். சரியா, ரைட்டு. அதே மாதிரி எத்தனை பார்சலை வந்து அவள் மீனா வந்து அனுப்புகிறான்னா 40 பார்சல் அனுப்புகிறான். சரியா, அப்போ இங்கே பார்சலுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 40ன்னு போட்டுக்கலாம். இப்போ 40 பார்சலை அவள் அனுப்புகிறாள்னா அந்த பார்சலின் எடை எவ்வளோ இருக்கும், அதாவது 8 பார்சலோட எடை 500 கிராம் இருக்குது. அப்போ 40 பார்சலோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எடையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. ஸோ இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்கும்போது என்ன மாறல்னா எதிர்மாறல். எப்படி எதிர்மாறல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன்று கூடுனா இன்னொன்று என்ன பண்ணணும், குறையணும். இல்லைனா ஒன்று குறைஞ்சிச்சின்னா இன்னொன்று கூடணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னது, இது வந்து எதிர்மாறல். சரியா, இப்போ பாருங்கள், பார்சலோட எண்ணிக்கை வந்து என்ன பண்ணுது, கூடுது. 8லேருந்து 40 கூடுது. சரியா, அப்போ பார்சலோட எண்ணிக்கை கூடும்போது கிராம் எடை வந்து நம்ம குறையும். சரியா, ஸோ இப்போ இது வந்து என்ன மாறல்னா எதிர்மாறல். எதிர்மாறல்ங்கிற போது என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 8ஐயும் 500 மல்டிப்ளை பண்ணி ஸோ அதை வந்து 40ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரியா, ஓகே.
ஸோ அப்போ நம்ம என்ன போகிறோம்னா 8 × 500 டிவைடட் பை 40. சரியா? ஸோ 40ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம 4th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 4th டேபிளாக கேன்சல் பண்ணும்போது 1 4 2 4 8, அதாவது 1 4s are 4, 2 4s are 8. ஓகேவா? இங்கே வந்து 1 4s are 4, பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 அப்படி பார்த்துக்கலாம். சரியா? ரைட்டு. இப்போ அகெயின் வந்து என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், 10th டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். இது 1 10s are 10, 5 10s are 50. சரியா? ஸோ அப்போ 5 இருக்கும், இந்த 0 பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 சேர்த்துட்டா என்ன வரும், 50. ஸோ அப்போ மேலே என்ன இருக்கும்னா, இந்த இருக்கக்கூடிய 2 இருக்குது, அடுத்து இந்த 50 இருக்குது. அப்போ 2 × 50 என்ன வரும், 100. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும், 100 கிராம் வரும். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ 100 கிராம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 12 பசுக்கள் ஒரு புல்தரையில் 10 நாட்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள், அதே இங்கே கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, பொருள் இல்லை புல், இந்த இடத்துல என்ன புல். சரிங்களா? புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன? ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பசு, அதுக்கப்புறம் எப்படி எடுத்துக்கலாம், நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பசு, 12 பசு, அப்போ பசுக்கு நேராக 12ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 12 பசுக்கள் ஒரு புல்தரையில் 10 நாட்கள் மேய்கின்றன, அப்போ நாட்கள் இடத்துல 10ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், 20 பசுக்கள், அப்போ பசுங்கிற இடத்துல 20ன்னு போடுங்க. ஓகேவா? புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு இருக்காங்க. அதான் நம்ம நாட்களாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், பசுவோட எண்ணிக்கை 12லேருந்து 20 கூடுது. சரியா? பசுவோட எண்ணிக்கை 12லேருந்து 20 கூடுது. அப்போ கூடும்போது, பசுவோட எண்ணிக்கை கூடும்போது நாட்கள் வந்து என்ன பண்ணும், குறையும். நாட்கள் வந்து என்ன பண்ணும், குறையும். சரியா? ஸோ அப்போ இது என்ன மாறல், எதிர்மாறல். எதிர்மாறல்னால் நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். எதனா 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணால் போதும். சரியா? ஓகே. ஸோ இப்போ 12 × 10 டிவைடட் பை 20. சரியா? ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இப்போ ரிமைனிங் பாருங்கள், இந்த 2வை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 6 2s are 12. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 6 × 1, அப்போ 6 × 1 எவ்வளவு, 6. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னதுன்னா 6. ஸோ இந்த 6ங்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 6ங்கிற ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது, கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஓகேவா? அப்போ 6 நபர்கள் 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நபர்கள்னு எடுத்துக்கலாம், நபர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நாட்கள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நபர்களாகவும் நாட்களாகவும் எடுத்துக்கிட்டு இந்த கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. அப்போ 6 நபர்கள் 12 நாட்களில் செய்து முடிக்கிறாங்க. சரிங்களா?
அப்போ நபர்களுங்கிறதுக்கு நேரம் 6 போடுங்க, நாட்கள் நேரம் 12 போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் சேர்றாங்க. அப்போ ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க, 2 நாள் கழித்து இன்னும் 6 பேர் சேர்றாங்க. அப்போ 6 + 6 12. அப்போ இங்கே நபருங்கிற இடத்துல நீங்கள் 12ன்னு போடணும். சரியா? அப்போ 12 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இது நேர்மாறலாக எதிர்மாறலான்னு பார்க்கும்போது எதிர்மாறல். எப்படி நான் எதிர்மாறல்னு சொல்கிறேன்னா, இப்போ நபர்கள் வந்து கூடுறாங்க, நபர்கள் வந்து 6லேருந்து 12 ஆகிறாங்க. அப்போ நபர்கள் கூடும்போது வேலையை வந்து என்ன பண்ணுவாங்க, குயிக்காக முடிக்கும்போது நாட்கள் வந்து குறையும். சரியா? அப்போ ஒன்று கூடுனா இன்னொன்று குறையுது இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்னது, எதிர்மாறல்கள் டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணால், ஸோ அப்போ 6ஐயும் 12ஐயும் என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணி, ஸோ அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 6ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணி 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 6 × 12 டிவைடட் பை 12. வெரி சிம்பிளாக போட்டலாம் இந்த கொஸ்டினை. அப்போ 12 கேன்சல். ஓகே, 1 2 12 are 12, 1 12 are 12. இப்போ மேலே கீழே 1 தான் வரும். அப்போ மேலே என்ன இருக்குன்னா 6 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 6 × 1 எவ்வளவு, 6. அப்போ ஆன்சர் என்னன்னா 6. ஓகேவா? அப்போ ஆன்சர் 6 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேட்டாவை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து சம்ம போட போகிறோம். சரியா? ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நாட்கள், அதுக்கப்புறம் எப்படி எடுத்துக்கலாம், இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரம். எத்தனை இயந்திரம், 36 இயந்திரம். அப்போ இயந்திரத்துக்கு நேரம் 36 போட்டிருக்கோம். 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை செய்து முடிக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், 81 நாட்களில் அதே அளவிலான பொம்மைகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இயந்திரம் தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நாட்கள் வந்து கூடுது. நாட்கள் வந்து என்னது, 54லேருந்து 81 கூடுதா. நாட்கள் வந்து 54 நாட்கள்லேருந்து 81 நாட்களாக கூடுது. அப்போ நாட்கள் கூடும்போது இன்னும் அவங்களுக்கு கம்மியான இயந்திரங்கள் இருந்தாலேயும் என்ன பண்ணலாம், அதே அளவிலான பொம்மைகளை என்ன பண்ண செஞ்சிடலாம். ஏன்னா புரியுதில்லை உங்களுக்கு, 54லேருந்து 81 நாளாக கூடிடுச்சு. அப்போ நாட்கள் இன்னும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ நிறைய இருக்கும்போது கம்மியான இயந்திரங்களை பயன்படுத்தினாலே அவங்க என்ன பண்ணலாம், அதே அளவினா மகிழுந்து பொம்மையில் செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ நாட்கள் வந்து கூடுது, அப்போ இயந்திரங்கள் வந்து குறையணும். சரியா? அப்போ இது என்ன மாறல், எதிர்மாறல் போது நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 54 36 மல்டிப்ளை பண்ணி, ஸோ அதை வந்து 81ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 54ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை என்ன பண்ணணும், 81ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ 54 × 36 டிவைடட் பை 81. சரிங்களா? ஸோ இது ஒரு பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், அப்போனா மலைக்க வேண்டாம், நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், 3 டேபிளால் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து 1 3s are 3, அப்போ ரிமைண்டர் 2 இருக்குமா, அப்போ 24ங்கிறப்ப 8 3s are 24, அப்போ 18 டைம்ஸ் வரும். இதை வந்து 2 3s are 6, அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ 21, அப்போ 7, அப்போ 27 × 3 போடும்போது நமக்கு 81 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணலான்னா 3 டேபிளாலே கேன்சல்
கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது 6 3 18 6 வரும். இங்கே வந்து 9 3 27 அப்போது 9 வரும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், அகைன் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3 சார் 9, இங்கே வந்து 2 3 சார் 6. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே 1 3 சார் 3, இங்கே வந்து 36 வந்து கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 1 3 சார் 3, 2 3 சார் 6, அப்போ என்ன வரும் 2. அப்போ மேலே வந்து என்ன இருக்குன்னா, இந்த 12 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 2 இருக்குது. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 12 என்ன வரும், நமக்கு 24 வரும். ஆன்சர் என்ன வரும்னா 24 வரும். 24 வருதான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து என்னது 24. 24ங்கிற ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே.